என்னம்மா என்ன புலம்பிக்கிட்டு இருக்குது? குர்பானி குர்பானி, நான் பொண்ணு, நான் தள்ளி பொத்து லேதுரா. நிம்மல் அட்டகாசம் தாங்காம எவன் கூடயாவது ஓடி போயிருக்கும். உன் பொண்ணுக்கு என்ன பெரிய மகாராஜாவா கிடைப்பான்? ஏதாவது ஷாவு கிராக்கி தான் கிடைக்கும். ஒரே செப்பு தீச்சு கொடுத்தான் சொல்லிட்டா அப்படின்னு செருப்பால அடிப்பேன். வாய கழுவுறா. ஷாவு கிராக்கி, ஷாவு கிராக்கி. ஷாவு கிராக்கி ఎవరు? నువ్వా? డే మిల్లి எங்க உன் தள்ளி? தள்ளி తల్లి నా తల్లి చక్ర చిత్ర లేదు డైరెక్టర్. அவர் படத்துக்கு நடிக்கிறதுக்கு தள்ளிக்கிட்டு போட்டாங்க. கூட்டிக்கிட்டு போயிருக்காங்கடா. என்னம்மா ரோஜா தேவி, பொண்ணு என்னாச்சு? రారా నూరా నువ్వురా నువ్వురారా. నా பொண்ணு சிம்லாக்கு வந்து இவனோட ஓடி பிடிச்சா. ஏமா ரோஜா தேவி இவனோட ஓடி போயிருப்பாளோ? அறிவு இருக்கா உனக்கு? இவனோட ஓட முடியுமா? உருண்டுகிட்டே தான் போயிருக்க முடியும். உண்டா அம்மா ரோசா, ஏரா ராசா, இப்படி வா. என்ன நம்புறியா நீ? నా బిడ్డ నా నైనా నా ఉన్న తాండా ரொம்ப நம்புதானோ. ఎందుకురా? உனக்கு பொண்ணு தானே முக்கியம். ஒரு 2 நாளைக்கு பொறுத்துக்க. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறேன். ஒரே வாசனைனா நீ மட்டும் நம்ம பொண்ண நம்ம கையில கொண்டு வந்து குடுத்தீன்னா நான் பொண்ணுக்கும் அடுத்த நிமிஷமே கல்யாணம் கேஸ் விட்டானு. கல்யாணம் பண்ணி விட்டுறியா? ரொம்ப சந்தோஷம். நீக்கலேதுரா பெத்த பணக்காரனுக்கு. இங்க நடந்து போன ஒரு தப்பின் காரணமா இன்னைக்கு நாடகத்துல நீங்க தான் ஹீரோயினா நடிக்கணும். அதுவும் கோபுக்கு ஜோடியா. ஐயோ எனக்கு நடிக்கலாம் வராது. உங்களுக்கு எழுத கூட தான் வராது. எழுதலையா? சும்மா நடிங்க. ஆமா ஸ்ரீஸ்ரீக்கு என்னாச்சு? அவ முழுகாம இருக்கா. நான் கூட தான் முழுகிறேன். இதெல்லாம் நான் இல்லப்பா. இந்த மாதிரி சும்மா ஆஸ்பத்திரிங்கமா அலைய முடியாது. என்னங்க இந்த குளூர்ல யார் தாங்க முழுகுவாங்க? இந்த பாருங்க, நீங்க நடிக்கிறீங்க. நான் குடும்ப பெண். நடிச்சா அப்புறம் கல்யாணம் எல்லாம் எனக்கு ஆக வேண்டாமா? அட என்னங்க பெரிய கல்யாணம்? இப்ப ஸ்ரீஸ்ரீ அம்மா இல்லையா? இத்தனை பேர் கெஞ்சறாங்க, என்னமோ இவ்வளவு பிகு பண்ணிக்கிறீங்களே. கம் ஆன் ஃபாலோ மீ. டேய் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, யாரும் பின்னால வந்துறாங்க. ஐ சே கம் ஆன் ஃபாலோ மீ. ஒருத்தர் கனமா நடந்துக்கறா. உள்ள ஐஸ்ட் போய் கதவு சாத்திட்டானே. அவன் நடிக்க ஒத்துக்கோலடா. அவன் கூட்டிட்டு போன வேகத்தை கவனிச்சியா? காதலுக்கு படியாத கண்ணியே கிடையாதுடா. வந்து நீங்கெல்லாம் இவ்வளவு சொன்னதுனால நான் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். பாரத்தை கையில கொடுப்பா. இந்தாங்க பாடம். பாடத்தை வாங்கிட்டேன். அங்க நடந்தெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. அப்பா லடிக்கு எப்படிப்பா சம்மதிக்க வச்சு? வேற எப்படி? எல்லாம் நம்ம டெக்னிக் தான். பையன் கனெக்ட் பண்ணிருப்பான். அவன் ட்ரை பண்ணா ஓகே ஆக இருக்குமா? ரொமான்ஸ் விஷயத்தை சொல்றா. இன்னும் என்னடா சொல்றது? பாரு மீசையெல்லாம் பனியா இருக்குது. பின்ன நான் பண்ண காரியத்துக்கு மீசையில பனி ஓட்டாம இருக்குமா? எப்படா சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் இவனாலதான். பனின்னு கூட பாக்காம அந்த பொண்ணை நிக்க வச்சு சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துட்டேன். அதால பார்த்தேன். இந்த ட்ரூப்ல காதல் மன்னனா அது வாசுவாதான் இருக்க முடியும். நான் பிறந்த நாட்டு மண்ணை நான் மிதிக்க கூடாதா? நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசி வந்த தமிழகத்து மண்ணிலே எனக்கு இடமில்லையா? முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை தாங்க மறுத்து விடுவாயா? இவ பேசுறத கேட்டா எனக்கே வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. ஆடியன்ஸ் எப்படா பொறுத்துக்க போறாங்க? வேற வழி இல்லையே. மெட்ராஸ் பக்கம் போயிடலாம், அது ஒரு வழி இருக்கு. இவ பேச ஆரம்பிச்சது ஆடியன்ஸ் கத்தி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டா என்னடா பண்றது? அவ பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டா? அன்று இமயத்தின் உச்சியில் கொடி நாட்டினான் இமயவரம்பன் பேரலாதன். சரி, அது கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜ ராஜராஜேந்திர சோழன். ஐயோ ஹலோ, அந்த கங்கை கொண்டானுக்கு கலிங்கத்து அது விட்டுருங்களே. அது முன்னோர் பண்ண தப்பு. அது என்னத்துக்கு? இப்ப கிபி 2000க்கு வாங்கலாம் ப்ளீஸ். ஹலோ ஹலோ, நீங்களா பாடம் படிச்சிட்டு? சின்ன வயசுலயே படிச்சிட கூடாதா? நாடகத்து பாடம் சார். காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. எறும்பு கடிக்கும் அறிவு கெட்டவன. இப்ப இந்த மாமியார் மங்களாங்கிற நாடகத்துக்கு தான் நாங்க பாடம் படிக்க சொன்னோம். நீங்க எதையோ படிக்கிறீங்களே. அடாடாடா, அந்த நாடகம் நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். அதுல ஒண்ணு தப்பு வராது. இதுதான் கஷ்டம். அது சரி, இன்னைக்கு மாமியார் மங்களத்தை மாத்தி பேசிடாதீங்க. அதான் பாக்க போறீங்களே. நாங்க பாக்க போறது இல்லைங்க, இந்த பாவப்பட்ட ஆடியன்ஸா பாக்க போறாங்க. பேரா மண்ணா செப்பதுடே. மண்ணா போச்சு. மங்கள மாமி கையில சிலம்பா. இந்த கோபு பாபு ட்ரூப் பேரையே நாசமாக்கிடுவா போல் இருக்கு. ஏதாவது பேரை மாத்தி வச்சுடலாமா? யாரும் தெரியுமா? பேரா மண்ணா செப்பதுடே. ஏன் பேசிட்டு பா போல் இருக்கு. இன்னைக்கு நாடகம் க்ளோஸ். மங்களா மங்களா, பிராணநாதா. பிராணநாதா இல்ல, நாளைக்கு தான் அது. இன்னைக்கு பிராமணநாதா. நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசிய இந்த
இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடமில்லையா? நான் பிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூடாது. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட காலிலேயே படும். இந்த மாதிரி நீ மங்களம் டயலாக் மறந்துட்டோட. என்னடா நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டயலாக் இன்னைக்கு பேசுறடா. மகாலட்சுமி மகாலட்சுமி முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கிடமளித்த பூமாதேவியே, என்னை ஏற்க மறுத்து விடுவாயா? தேரா மன்னா செப்புவதுடே. பட்டு விட்டுதானாதா? இல்ல பரவாயில்ல. இது நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம் தேரா மன்னா செப்புவதுடே. மங்களம், இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? தேஷுவுக்கு பூணல் போடணுங்கிறத நீ மியூசிக் ஏத்துறோம். என்ன குட்டி, நீ இங்க நின்னுட்டே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு. புடிச்சுக்கிட்டோம். தேரா மன்னா செப்புவதுடே. தேஷுவுக்கு பூணல். தேரா மன்னா செப்புவதும் தொத்து வியாதி. என்ன நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்ப பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூணல்? ராஜேந்திர சோழனுக்கா பூணல்? நம்ம சேஷுவுக்கு பூணல். நீங்க மங்களம். ராஜராஜ ராஜேந்திர சேஷு மங்களம். ஜனகணமன பாடிலாம். வா வா சேஷுக்கண்ணா, அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படம் அறிவு கட்டணும் திருப்பல. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தான் அப்படி தோன்றது. வா சொல்லு, உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூணல் போன சார். சாரா நான் அப்பாடா அப்பாடா. நைனா அம்மா பூணல் போன நைனா. பாத்தியா, பூணல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது. குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூணல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல்லாம் அறுத்து பூணலா போட்டு. இது பழைய பூணல், புது பூணல் போடணும். அது கட்ட பாத்தியா, நம்ம குழந்தை சேஷு, நம்ம குழந்தை, அவனுக்கு உபநயனம் பண்ண. சரி நீ சொல்லு. அரசனும் அரசியும் தனிமையில் இருக்கும் அந்த புறத்தில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. சார் இதான் சார் நான் அப்போ சொன்னேன். சட்டை வேற கட்டிட்டீங்க, ரொம்ப குளிருது, ஆளை விட்டுருங்க சார். நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். மெட்ராஸ் போகணும்னு ஆசையா தான்டா இருக்கு. ஊருக்கு போறது திப்புவா பேசுறது, டயலாக் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போ. அப்பா எனக்கு ரொம்ப நாளா பூணல் போட்டுக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சார், ஐயா நைனா வேணாமே. ஏன் சோசியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச். ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டாலும் அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக பாபு ஸ்ரீ ஸ்ரீ நர்சிங் ஹோம்ல கூட்டிட்டு வந்துட்டேன்டா. ஏமா உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒரு இழவும் இல்ல, ஏதோ திங்க தெரியாம தின்னுட்டா, அஜீரணத்துல வாந்தி எடுத்திருக்கா. அத போய் எல்லாரும் கர்ப்பம்னு கரெக்டா பண்ணி விட்டீங்க. என்னங்க இன்னைக்கு டிராமால நானே ஆக்ட் பண்றேனே. சிம்லால மகாலட்சுமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால அவளும் ஒரு ரோல் பண்ணிட்டா, நீ ஒரு ரோல் பண்ணு.